ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சைனீஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த நம்பர் போட்டிருக்கேன். இந்த நம்பரை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 3 ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்திட்டோட டோட்டல் போட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் நம்மளோட மெத்தடு, நார்மல் மெத்தட். இப்போ வந்து நான் அதை வந்து சைனீஸ் மெத்தடில் எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. 2 வந்து இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 இருக்குங்களா? அதை தனியாக ஒரு கோடு போடுங்க. அடுத்து என்ன இருக்குது? 3 இருக்குது. 1 2 and 3. இப்போ வந்து என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? இப்படி ஸ்ட்ரைக்ஸ் பண்ணணும். ஸோ 1. அடுத்து என்ன இருக்குது? 3 இருக்குது. 1 2 and 3. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இது தனியாக எடுத்துக்கோங்க. இதையும் தனியாக எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்துக்கோங்க. இதையும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இந்த ஜாயினிங் லைன்ஸ் அந்த டாட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 டாட்ஸ் மர்ஜ் ஆகுது. ஸோ 1 2 3 அப்புறம் 4 5 6. ஸோ இதில் 6 இருக்குது. ஸோ இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 கோடு இருக்குது, ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே எத்தனை கோடு இருக்குது? ஜாயிண்ட் ஆன லைன்ஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ ஆன்சர் என்னென்னா ஃபஸ்ட் நம்பர் 2, நெக்ஸ்ட் நம்பர் 7, நெக்ஸ்ட்டு வந்து 6, நெக்ஸ்ட்டு வந்து 9. ஸோ ஆன்சர் ஈஸியாக நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ திஸ் இஸ் சைனீஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு சம் நம்ம சால்வ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 2 ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கணும். அடுத்து எத்தனை நம்பர்? 6 கோடு போட்டுக்கணும். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? அடுத்து 9 கோடு போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இப்போ வந்து 2 கோடு இந்த பக்கம் ஸ்ட்ரைக் அடிக்கணும். 1 2. அடுத்து என்ன இருக்குது? 2 இருக்குது. 1 2. அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்குது. 1 2 3 4 5. ஸோ புரிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய சம்ம நம்ம போட போகிறோம்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இதை பிரித்து எடுத்துக்குவோம். அடுத்து இதை பிரித்து எடுத்துக்குவோம். அடுத்து இதை பிரித்து எடுத்துக்குவோம். அடுத்து இதை 2 பிரித்து எடுத்துக்குவோம். இதை தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். புரியுதுங்களா? இப்போ இதில் எத்தனை டோட்டல் ஜாயின்ட்ஸ் லைன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 45 வருதா? இப்போ எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷனில் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 5 இந்த பக்கமும் 4 நெக்ஸ்ட் கவுண்டோடு ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 4க்கு அப்புறம் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52. ஸோ 52 வருதுங்க. ஸோ இங்கே வந்து 2 போட்டுட்டு இங்கே 5 ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45. ஸோ 45ங்கிறது 5 இங்கே போட்டுட்டு 4 இங்கே ஆட் பண்ணோம். இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆட் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20னா 0 இங்கே போட்டுட்டு ஆடு 2 தள்ளி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் 2 2 + 3 4 5 6. ஸோ ஆன்சர் 6. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 6 0 5 2 and 5. This is the answer. ஸோ இவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷனை ஒரு 5 மினிட்ஸில் நம்ம போட்டுட்டோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுங்க மல்டிப்ளிகேஷனாக.
ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வெறும் மேத்தமேட்டிக் கால்குலேஷன் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. டைலரிங், ஆரி ஒர்க், அப்புறம் எம்ப்ராய்டரி, கிராஃப்ட் ஒர்க்கு, இப்படி நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபர்தராக எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.